100 நாள்ல 1,00,000 கோடி முதலீட்டை முதலமைச்சர் ஈர்த்துட்டாருன்னு அவரோட தாவேகா தொண்டர்கள் விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு வந்தாலுமே அந்த 1,00,000 கோடி ரூபாயில 40% திமுகவால வந்ததுங்கிற உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு ஆதாரங்கள் வெளியாயிருக்கு. கடந்த கால திமுக அரசுல மு.க.ஸ்டாலின் ஈர்த்த முதலீட்டு தொகையை கம்பேர் பண்ணும்போது இந்த தாவேகா ஈர்த்திருக்கிற இந்த 1,00,000 கோடி ரூபாயெல்லாம் கால் தூசிக்கு சமம்னு சொல்லப்படுது. இந்த விஜய் மட்டும் இல்லாம கடந்த கால எடப்பாடியா இருக்கட்டும், ஏன் ஜெயலலிதா யாரு ஈர்த்ததை விடவும் திமுகவும் மு.க.ஸ்டாலினும் அவ்வளோ முதலீடுகளை ஈர்த்திருக்காங்கிற டேட்டாவும் வெளியாயிருக்கு. அப்படி என்ன டேட்டா வெளியாயிருக்கு? குறிப்பா முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் செய்த சாதனை என்னங்கிறத நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த தாவேக அரசு இப்ப முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி அதுல 1,00,000 கோடி ரூபாய் முதலீடை ஈர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டு மூலியமா வந்திருக்கிறதாவும், அதிலிருந்து 67,452 கோடி ரூபாய் முதலீடா வந்திருக்கிறதாவும், அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாகவும், அதன் மூலியமா 37,000 கோடி ஈர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. டோட்டலா சேர்த்தா 1,02,000 கோடி ரூபாய் வரைக்கும் கணக்கு வருது. இந்த 1,02,000 கோடி ரூபாயும் தாவேகா அரசுல மட்டும்தான் ஈர்க்கப்பட்டதுங்கிற மாதிரி பொய்யான ஒரு போலியான செய்தியை வழக்கம் போல இந்த தாவேகா அரசு சோசியல் மீடியால பரப்ப விட்டுக்கிட்டு இருக்கு. இதுல உண்மை என்னன்னு பார்த்தா, அந்த உண்மை வெளியே தெரிய வரலனாலும் மக்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இல்லாம இருக்காது. இந்த தாவேகா அரசு சொல்லுதே 1,00,000 கோடி ரூபாய் முதலீடை ஈர்த்திருக்கோன்னு, அந்த 7 முதலீடுல கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட முதலீடுகள் திமுக அரசுல ஈர்க்கப்பட்டது. சரியா சொல்லணும்னா LNT மூலியமா 18,600 கோடி ரூபாய் 2025 திமுக அரசால ஈர்க்கப்பட்டது. அடுத்து விக்ரம் சோலார் அப்படிங்கிற நிறுவனம் 15,037 கோடி ரூபாய் 2025 முதலீடா போட்டாங்க. அடுத்து ஹிட்டாச்சி நிறுவனம் 1000 கோடி 2023 திமுக அரசுல கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துனா குறிப்பிட்டு ஒரு 5 முதலீடுகளை சேர்த்தனோம்னா மொத்தமா 34,600 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதாவது இந்த தாவேகா அரசு இப்ப வெளியிட்டிருக்காங்களே அந்த டேட்டால மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, மாநாடுக்கு முன்னாடி எவ்வளவு முதலீட்டுகளை ஈர்த்திருக்கோன்னு, அந்த முதலீட்டுகளை ஈர்த்த தொகையா 37,000 கோடி ரூபாய் சொல்றாங்கல்ல, அதுல 34,600 கோடி ரூபாய் திமுகவோட ஆட்சி காலத்துல முதலீடுகள் போடப்பட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ முதலீடுகளை மீண்டும் இந்த தாவேகாவுக்கு வந்திருக்கு. சோ அந்த 1,00,000 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 35,000 கோடிக்கு மேல திமுகனால இந்த தாவேகா அரசுக்கு முதலீடா வந்திருக்கு. ஆனா அது அப்படியே மறைச்சு முழுக்க 1,00,000 கோடியோ தாவேகா அரசுல தான் வந்திருக்கு, அதுவும் புத்தம் புதுசா வந்திருக்குன்னு வேற கதை கட்டுறாங்க. சரி, புத்தம் புதுசா வந்திருக்கானா அதுவும் கிடையாது. இந்த மாநாட்டுல மொத்தமா 97 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதுல 25 தான் புதிய ஒப்பந்தங்களா இருக்கு. அந்த 25மே பெரிய பிராண்ட் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன பிராண்டு தான், சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் தான் அந்த 25 பேர் இருக்காங்க. மீதி எல்லாமே பல வருடங்களா இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க முதலீடுகளா ஈர்த்து வச்ச முதலீட்டாளர்கள் தான். அவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக இந்த தாவேகா அரசுல முதலீடுகளை போட்டிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் மூடி மறைச்சு வழக்கம் போல எப்படி இந்த மீம்ல எல்லாம் போடுவாங்கல்ல, அமலில் இருந்ததை அமல்படுத்தியவர் விஜய், ஸ்டிக்கர் ஒட்டிய விஜய்னு போடுவாங்கல்ல, அதே மாதிரி வழக்கம் போல ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. அதுவும் இந்த அரசுல தான். இந்த ஹூக் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல ரீல்ஸுக்குலாம், அந்த மாதிரி 100 நாள்ல 1,00,000 கோடியா அப்படின்னு ஹூக் பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி சொல்றதுக்கு நல்லா இருக்கேன்னு அடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா பூராமே கட்டுக்கதை தான். முழுக்க முழுக்க திமுக அரசுல இருந்த முதலீட்டாளர்கள் தான் 40% பேர் இப்போ தாவேகா அரசுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு திமுக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. சரி, தாவேகா சொல்றது பத்தி 1,00,000 கோடி பெருசா, இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கான முதலீட்டை இந்த முதலமைச்சர் விஜய் ஈர்த்திருக்காரான்னு பார்த்தா 1,00,000 கோடி எல்லாம் ஒரு தொகையே இல்லை. அதுவும் இது திமுக ஈர்த்த முதலீட்டாளர்கள் பணத்தை கம்பேர் பண்ணும்போது கால் தூசிக்கு சமம்னு இப்ப டேட்டாவும் வெளியாயிருக்கு. அதன்படி பார்த்தா
2024ல திமுக அரசுல மு.க. ஸ்டாலின் பெரிய முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினாரு. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலியமா 1 இல்ல 2 இல்ல 6.65 லட்சம் கோடி ரூபாய் முதலீட தமிழ்நாட்டுக்காக ஈர்த்துட்டு வந்தாரு. அதுவும் எங்க போய் விஜய் மாதிரி வெறும் தலைமைச் செயலகத்துல மட்டும் உட்கார்ந்து இல்ல, துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்னு எல்லா நாடுகளுக்குமே பயணம் பண்ணி அங்க போய் அந்த முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்து 6,64,00,000 கோடி ரூபாய முதலீடா இந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈர்த்திருக்காரு. சரி, இவரை விடவும் விஜய் தான் ஈர்க்கல, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாவது இவரை பீட் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா அவங்க கூட பீட் பண்ணல. தமிழ்நாட்டோட சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு மு.க. ஸ்டாலின் தான் 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்காரு. கடந்த கால எடப்பாடி அரசான 2019ல கூட 3 லட்சம் கோடி தான் ஈர்த்தாரு. ஏன் ஜெயலலிதாவே 2015ல வெறும் 2 லட்சம் கோடி தான் ஈர்த்தாங்க. இப்ப முதலமைச்சரா இருக்காரு விஜய், அவரு எடப்பாடியையும் பீட் பண்ணல, ஜெயலலிதாவையும் பீட் பண்ணல. ஆனா 1 லட்சம் கோடிய யாருமே இருக்கலைங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி தமிழக வரலாற்றிலேயே அதிக முதலீடுகளை ஈர்த்ததுன்னு சொன்னா அது மு.க. ஸ்டாலினா தான் இருக்கும். அதுவும் எவ்வளவு ஈர்த்திருக்காரு? 6.62 லட்சம் கோடி ரூபாயை ஈர்த்திருக்காரு. இது எதையுமே வெளிக்காட்டாம, இது எதையுமே பண்ணாத மாதிரியும், தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எல்லாமே மோசமா நடந்துட்டு இருந்த மாதிரியும், இந்த தாவேக அரசு வந்த பிறந்த எல்லாமே பிரம்மாண்டமாகவும் புதுசாகவும் மக்களுக்கு பலனடிக்கிற வகையில நடக்கிற மாதிரியும் ஒரு ஃபேக்கான செய்திகளை மட்டும்தான் இந்த தாவேக அரசு தொடர்ச்சியா பரப்பிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்படி கடந்த கால திமுக அரசுல மு.க. ஸ்டாலின் செய்த முதலீட்டாளர்கள் சாதனையில இப்ப வந்திருக்க அரசும் அதுக்கு முன்னாடி ஆண்ட அரசு கூட பீட் பண்ணல. ஆனா வழக்கம் போல இந்த அரசு தான் 1 லட்சம் கோடியை ஈர்த்துட்ட மாதிரியும், 1 லட்சம் கோடி பெரிய தொகைங்கிற மாதிரியும், அதுவும் எல்லாம் புதிய முதலீடுகள் மாதிரியும் பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. இது வழக்கம் போல நடக்கிற விஷயம்தான். ஆனா இதுல கொடுமையே என்னன்னா, இவங்களோட ரீல்ஸ்க்காக, ரைமிங்காகலாம் இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதுல இன்னும் அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, இந்த கடந்த கால அரசுகள் எல்லாருமே முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு ஒரே பேரை தான் பயன்படுத்தினாங்க. முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரே பேர்ல தான் நடந்துச்சு. ஆனா இந்த தாவேக அரசு மற்றும் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடுங்கிற பேரை போட்டாங்க. சரி, போட்டு போறாங்க. அந்த வெற்றியில நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பேர் வெற்றின்னு இருந்தாலுமே VETRI அப்படிதானே இருக்கும். ஆனா இங்க டபுள் டி போட்டிருக்காங்க. அதுக்கும் காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் கூட இருப்பாரே, முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய அந்த ஜோதிடர் பண்டிட் அந்த வாஸ்துக்காக டபுள் டி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியும் அதுக்காக வெற்றி அப்படிங்கிற பேரை பயன்படுத்தின மாதிரியும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைனாலுமே லாஜிக்கா பார்த்தா வெற்றிக்கு ஒரு டி தான் வரும், அது இதுக்கு டபுள் டி அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி பண்டிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இப்படி முழுக்க முழுக்க திமுகவோட பங்களிப்பு 40% இந்த தாவேக அரசு ஈர்த்திருக்கக்கூடிய முதலீடுகள்ல இருக்குங்கிறத மறைச்சு தாவேக தான் புதுசா 1 லட்சம் கோடியை ஈர்த்திருக்கிற மாதிரியும், மற்ற அரசுகள் எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரியும் வழக்கம் போல ஒரு பொய்யான, ஒரு ஃபேக்கான, ஒரு அப்பட்டமான, போலித்தனமான செய்தியை தான் தாவேக வழக்கம் போல சோசியல் மீடியால பரப்ப விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை அப்படியே தாவேக அரசு மிகப்பெரிய சாதனை மாதிரி சொன்னாலுமே அதுல இவ்வளவு குளறுபடிகள் இருக்குன்னு தாவேக தொண்டர்களும் கொஞ்சம் கூட கூகுள்ல போய் அல்லது ஏஐல போய் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோ கூட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.